சேவலும் ஒரு கோழியை வந்து நாங்கள் உரிச்சு எடுத்துருக்கோம். வந்து கழுவி எடுக்கணும். எங்கள்ட அத்தாண்ணா வந்து இப்போ எல்லாம் செய்ய போகிறாரு. கொஞ்சம் காத்துலாம் வர அளவுக்கு போடுவார். அத்தாண்ணா மெயினாக சமைப்பார். அவர் ஹையால் சமைச்சா சொல்லி வேலை இல்லை, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே இந்த தாளிக்கிறது தேவையான பொருட்களை பாருங்கள். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கொச்சிக்காய், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டுக்கு சீரகம், வெள்ளைப்பூடு. எங்கட சனுதான் வந்து தலைப்பால் விடுறாரு. ஓகே, நாங்கள் தலைப்பால் ஏன் மக்களை கூட வரோம்னு சொன்னால் கொஞ்சம் கூட்டுருந்தாலும் இங்கே தான் வர்ற ஆமலே. அனைவருக்கும் வணக்கம், நான் மிது. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலனறுவை மாவட்டம் ஓமடியா மடு. என்ன சனு? அதாவது எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனுஷான் யூடியூப்பில் வந்து நேற்றைய தினம் இந்த வீடியோ பார்த்துப்பீங்க. அதாவது நேற்றைய தினம் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனுஷான் யூடியூப்பில் நாங்கள் போட்டிப்போம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி அந்த வந்த இடங்கள், வார வழி, நாங்கள் நிற்கிற இடமெல்லாம் சுற்றி காட்டிப்போம். என்ன சொன்னோம்? அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சமைக்கணும். ஏன்னா நாங்கள் வந்த நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 9 மணிக்கெலாம் வழி கொடுத்தோம். அதனால் நாங்கள் இன்னும் சாப்பிடலை. அப்போ நாங்கள் சாப்பிட வேண்டிய டைம் வந்தது. இப்போ டைமை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணியா 2:30 மணி. கடவுளே, 3:17. அப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கோழி ஒன்றை காட்டிப்போம். அதாவது ஒரு சேவல் கோழி. அந்த சேவல் கோழி தான் நாங்கள் இப்போ உரிச்சு சமைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் உரிக்கிறத வந்து நாங்கள் வீடியோவில் போடலாம் யூடியூப்பில். என்னென்னு சொன்னால் தெரியும், யூடியூப் ரூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் அதை யூடியூப்பில் போடலாம். அதனால் அந்த கோழியை வந்து எங்களுடைய நண்பன், எங்களுடைய அத்தான் கதுஷன் அவர்கள் உரிக்கார் அங்கால. அதுதான் நாங்கள் இப்போ வழியாக உரித்து சமைக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அதுக்கு முதல்ல எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் மக்களே. நான் மட்டுமல்ல சமைக்க போகிறேன், எங்களுடைய கதுஷன் அத்தான். அவர் தெரிஞ்சிக்கும் 7 வருஷம் வெளிநாட்டில் கிடந்தாலே சொன்னார், நான் வந்து தரமாக சமைப்பேன்டா, இன்றைக்கு எந்த கையால் சமைச்சு சாப்பிட்டு பாருண்டா. ஓகே பரவாயில்ல, இந்த இடத்துல அவர் கையால் சாப்பிட்றதும் கொடுத்து வச்சுக்கணும். அதுவும் நாட்டுக்கோழி நம்மளோட எல்லாம் சமைப்பார். என்ன செய்யணும், அதாவது 7 வருஷம் வெளிநாட்டில் சமைச்சோன்னு சொன்னக்குள்ள கொஞ்சம் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கும். நமக்கு வந்து இப்போ ஒரு 2-3 மாதத்தானே சமைக்க தெரியும். இப்போ அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுப்போம். நாங்கள் நிற்போம் கையும் காலமானண்டு அந்த கொச்சிக்காக வெங்காயம் பட்டுற அந்த ஹெல்ப்புக்கெல்லாம் செய்வோம் மக்களே. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் தாச்சிரிக்கி அங்கால பாருங்கள் நிறைய பொருட்கள் நாங்கள் கிடக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால எங்களோட அத்தான் வந்து கோழி இருக்கார். இப்போ நாங்கள் தெரியும் உங்களுக்கு இரவு வந்து நாங்கள் சாப்பிட்டுனாங்க. அப்போ இந்த பொருட்கள்லாம் கழுவுறதுக்கு டைம் ஆகிடுது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல கழுவ போகிறோம் இன்றைக்கு. என்ன செய்யணும்? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சொல்லையும் இல்லை. பக்கத்தில் 6:30 எல்லாம் கொடுத்து வச்சுக்கணும் மக்களே கழுவுறதுக்கு. தண்ணியில் ஒரு களி தந்து தண்ணியில் கழுவணும்டா. சரி, இங்கே பாருங்க சேனு, இங்கே கழுவித்து இங்கே போட்டுட்டா சரி மக்களே. இதங்க வைக்கிற கழுவுனது. ஓகே, இந்த கழுவுனதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வைப்போமா, கீழே எடுத்து வச்சு ஒன்றில் வச்சு போட்டுறா. உங்களுக்கு சொன்னால் நிறைய பொருட்கள் கிடக்கு தெரிஞ்சுக்க. உங்களுக்கு சோறாக்குனது, கறியாக்குனது, முளிச்சட்டியும் கிடக்கு. ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ பளபளன்னு இருக்கேன் கழுவின உடனே வழியே பாதியா. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோ பொருட்களும் கழுவணும். எல்லாத்தையும் வீடியோவில் காட்டி கழுவையில் அதில் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்கிறோம்னு காட்டுறதுக்காண்டி தான் காட்டினோம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. நாங்கள் இப்போ இறைச்சி வெட்டும்போது காட்டுறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் சாமணம் கழித்தோம். நான் சொல்லியிருப்போம் இந்தியாவில் வந்து கோழி உரிப்படுதுண்டு. நாங்கள் வாரத்துக்குள்ளே கோழி உரிச்சு வெட்டும் படுது. என்னன்னு சொன்னால் நிறைய பேருடைய வேலை இல்லாமல் வந்து ஆளுக்கு ஒரு வேலை செய்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இலகுவாக வேலை முடிஞ்சிட்டு. ஆரம்பத்தில் வந்து ஒரு சேவலை தான் உரிப்போம் கொண்டு பார்த்தோம். நாங்கள் இதில் வந்து இருக்க எங்களுடைய டீமில் வந்து ஆக்கள் கூடிக்கிட்டே போகிறாங்க. அதில் வந்து ஒரு சேவலும் ஒரு கோழியை வந்து நாங்கள் உரிச்சு எடுத்துருக்கோம். சேவல் குழம்பு வைக்க அப்புறம் இதோட வந்து ஒரு சேவல் வந்து சேவல் கோழி வந்து முட்டை வச்சிருக்கு. அந்த முட்டையும் அடியில் கிடக்குதுங்க மகளே. உண்மையிலே அதிசயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் உரிச்ச சேவல் ஒன்று முட்டை விட்டுருக்கேனே. இப்போ வந்து நண்பன் வந்து வெட்டுறாரு. அவர் வெட்டி வைக்கிறத நான் வந்து அடுத்தடுத்து சட்டிக்க போட போகிறேன். ஓகே, இன்னொரு கத்தி இருக்கு நம்மகிட்ட. நம்மளோட கத்தியில் தானே பான்படுற கத்தியல். அடுத்த தம்பி வந்து இடக்கையில விட்டுரு.
வளர்க்கல என்ன உங்களுக்கு இருந்த இஞ்சால அந்த விளக்கை அதான் அதான் ஏன்னா நாட்டுக்கோழி எலும்பு கூட தானே ம் மற்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்படியான ஒரு இடத்துல இப்படி காட்டுக்கும் வயல்வெளிக்கும் நடுவில் இருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் இந்த டைமில். அதுவும் கோழி, நாட்டுக்கோழி. என்னென்னு சொன்ன உண்மையிலே இன்னும் சாப்பிடல நாங்கள். இங்கே எப்போ வெளிக்கூட்டமாக இந்த பயணம் ஆரம்பித்து அண்டையிலேருந்து டைமுக்கு சாப்பாடு இல்லை. நைட் வந்து 12 மணிக்கு சாப்பிட்டோம். ரெண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4:30-5 மணி இருக்கும். வந்து சமைச்சு வர நினைந்து இருட்டாயிரும். என்ன செய்கிறேன் இருந்தும் காட்டில் பசி உண்டு. என்னென்னு சொன்னால் 2 நாள் அப்புறம் நண்பர்களை சந்திச்சிக்க மற்றது இப்படியான இடங்களில் நிற்கும் போது அந்த இதெல்லாம் காட்டுதில்லை. ஆனால் இது ஒரு நிம்மதியான ஒரு இடம்டா. அதுதான் எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை கொடுத்து வைக்காது. அனுஷன் எங்கன்னு கேட்பீங்க, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவர் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போய்க்காரு. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து கவரேஜ் இல்லை மக்களே. அதனால் வந்து நாங்கள் எங்களோட வாய்ஸ் ஆஃப் அனுஷான் யூடியூப்பில் வந்து 2 வீடியோ தான் போடுவோம் நாங்கள். அதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். இதில் மிச்ச வீடியோலாம் நாங்கள் இப்போ சமையல்லாம் நாளைக்கு வருவோம் உங்களுக்கு காணொலியாக. நாங்கள் இந்த காட்டவுட் வெட்ட கிளம்பி மெயின் ஏரியா பக்கம் போனதுக்கு தான் போடுவோம். இந்த பெரிய ப்ராஜெக்டே இந்த கோழியை வெட்டி எடுக்கிறது, வெட்டி எடுத்து குழம்பு வைக்கணும். என்னோட தெரியுமா என்ன கையில் அடிக்கிறது? லெக் பீஸா? லெக் பீஸ், நாட்டுக்கோழி லெக் பீஸ். நம்மளோட பொடியமாக தான் நான் வந்து கொண்டிருக்காங்க. என்னடா அவங்க தேங்காய் எண்ணெய் வாங்க போனவங்க வாங்கிட்டு வராங்க. என்னதான் வாங்கியாச்சா? வாங்கியாச்சா? தேங்காய் வாங்கியாச்சா தான்? ஓமாதான் இந்த கட் பண்ணுற சாமான்லாம் கொண்டு வந்து நம்மளோட பொடியை நடாக்குன்னு கட் பண்ணிட்டுருவாங்க. கிரி வாங்க. எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் கிரிசாந்த், நம்மளோட மச்சான், கையாட்டு மச்சான். எங்களோட ஊரில் இருந்து வந்தீங்க அங்கே எல்லோரும். இன்றைய நாளை வந்து நாங்கள் இங்கேயா செலிப்ரேட் பண்ண போகிறோம். என்ன செய்யணும்? ஆமாம் கரெக்டாக. அங்கே தான் எங்களுக்கு சமைச்சு தரப்படுறாங்க, நாங்கள் கட் பண்ணி கொடுக்க மாட்டோம். என்னடா இப்போ கிரிசாந்தாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து வந்தபடி அவனே சாப்பிடுது தானே கடையில். என்ன செய்யணும்? அதனால் அவனுக்கு பசிக்கல. அப்போ சாப்பாடு மிச்சம் வேணே மச்சான் சாப்பிடுதா வந்து சாப்பிட்டானா? சரி நாங்கள் சாப்பிட மாட்டேன். சாப்பிட அங்கே கோழி சாப்பிட்றலையா? ஏன்னா நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. அதான்டா நாங்கள் சமைக்கலடா. உள்ளூர் செப்பெல்லாம் சமைக்கல, வெளியூர் செப் தான். தம்பி இருக்காரு, நீ எங்கட அத்தான் இருக்காரு. நாட்டுக்கொண்டா சரி தானே. நான் தம்பியாகலன்ற வீடியோவில் பார்த்தனால சமைக்கானல் உப்பவியல். இனி அந்த நாட்டுக்கோழி இறைச்சி நான் சமைச்ச வீடியோலாம் பார்த்து நான். அப்போ சமையல் சொல்லவே இல்லையா? மட்டும்னா நீங்கள் இன்னைக்கு மெயின் செஃப். அதான் அந்த கொச்சிக்கா வாங்க அதை எடுத்துக்கோங்க இருச்சாந்துக்கு. இந்த பொடிய மேலே உண்டா சேர்ந்தாலே ஒரு சந்தோஷம் தானே வேணும். கிடைக்காது கட்டாயம். அனுஷனாக போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேணும். 2 மணி நேரம். இவங்களுக்கு அந்த வீடியோ வந்து இன்றைக்கு அப்லோட் பண்ணுவாங்க பாருங்க. அதாவது நேற்றைய தினம் பார்த்துப்பீங்க அந்த வீடியோவை, எப்படி நாங்கள் போனோம், எப்படியான வழியில்னு சொல்லி. தம்பி அவர் பழைய சனு அது உங்களோட கத்தியில விஷயம் இல்லைப்பா. அது பான் பண்ற கத்தியில நம்ம எல்லாத்தையும் வெட்டி வெட்டி தேங்காயை உடைக்கிறதுலாம் அதனால வந்து பழுதாயிடுச்சு. கஷ்டமா தான் இருக்கேன் நாட்டுக்கோழி வெட்டுறது. நான் வெட்ட பிடிச்சிட்ட மாட்டா வெடிச்சு போயிடலாம். நல்ல கத்தியண்டா. அதுதான் கத்தி நமக்கு. நான் நினைக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்து 2வது சமைக்க பண்ணுறா. ஒரு கருங்கோழி சமைச்சேன் நம்ம. அது நல்ல டேஸ்டாக இருக்குது. ஆனால் கருங்கோழி இப்பெல்லாம் எடுக்கிற கஷ்டம்டா. மற்ற அதான் இங்கே வந்து நாட்டுக்கோழி வளர்த்தபடியாக நம்ம அவரை கோழியை சாப்பிட்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிக்கும். கருப்பு கோழி இப்படி சாப்பிடுது நம்ம நாட்டுக்கோழி கிடைச்சிக்கிறேன். இதெல்லாம் அதானுக்கு தான் பெருமையெல்லாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இறைச்செல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டானே. நான் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து கழுவி எடுக்கணும். இந்த பக்கம் நம்ம சொன்ன முட்டை இருக்கு, ஒரு கோழியில் முட்டை
இருக்குது படியா வந்து நாங்க கழுவி எடுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வர மனுஷனா டக்குன்னு அதிலே கழுவி விட்டுறலாம். இது ஓ இந்த முட்டை என்ன செய்யறது? அவிக்கிறோம். என்ன செய்யும்? இதுக்கு ஓட்ட அவிக்கிறதா நம்ம? ஓ இல்லை சமைப்போம். கழுவி போட்டு படியா. ஓகே கீதி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்களாப்பா. நம்மட அந்த சட்டியே எடுத்தா நல்லா. அப்படி இதே மாதிரி இன்னொரு சட்டிக்கு எடுத்து வரீங்களா ப்ளீஸ்? கோவிக்காம எல்லாம் இந்த மற்ற வேகுக்குள்ள இருக்கு. வேகன் சட்டி இல்லை, வேகன் சட்டி தான் வரல, இந்த சட்டியில் எடுப்போம். ஓகே கழுவுங்க. ஓகே ஒரு அலசணும். ஓகே ஓகே இது வந்து கழுவி எடுக்கணும். 2 தரங்காலி எடுப்பீங்க. ஓகே 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 அதனால தெரியும் உங்களுக்கு மெயின் ஷெப் வந்து சத்தம் போட்டு கிடக்காரு டக்குன்னு சமைச்சு தரத்துக்கு. கழுவி தந்தா வெட்டி கழுவி தந்தா அவர் டக்குன்னு சமைச்சு தருவாராம். ஓ எனக்கு பிடிக்காரு. அவரோட சமையலையும் பார்ப்பீங்க இன்றைக்கு வீடியோவில். 8 வருஷம் கட்டாரில் அனுபவம். நான் தான் ஃபஸ்ட்டு சமைப்பட்டு தவறு சொன்னார். உங்களுக்கு 8 வருஷம் கட்டாரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வேலை செஞ்சுக்கு. அப்போ தான் அதனால் வந்து நான் சமைக்க வேண்டியது. நல்ல ஒரு சரமான சமையல் தான் வரும். சாப்பிட 2 கிலோ வருமா? 2 கோழியும் தம்பி 2 கிலோ வரும். ஓகே ஓகே இதுக்குள்ள எடுப்போம். அடுத்த என்ன கழுவ தானே வேணும். ஓகே இந்த கதையும் தம்பி தான் கழித்துவாமா தங்கையோட அதையும் கொடுத்துரு சானு. தம்பிட்டு அந்த கதையும் கொடுத்துருக்கேன். இதுமாரி ஒயில கோழியை விட அது நாட்டு கோழியில் சத்து இருக்கிறா. மற்ற ஒரு தனி டேஸ்ட்டு எலும்பு இருக்கிற கோழியான நல்ல டேஸ்ட் ஆகும். அதுதான் கடிச்சு சாப்பிடலாம். நாட்டுக்கோழி வந்து அதை என்னடா ஊசியில் அடிச்சு வளர்க்குறானே நாட்டுக்கோழி. பாய்லர் கோழி நம்மட நாட்டுக்கோழியை பார்த்தீங்கன்னா திறந்துவிட்டா அவங்க திரிவாங்க. இங்கே பாருங்க திட்டுறாங்க அவங்க வாட்டில். நல்ல கோழி கிடக்கு கணக்கு வேணுமாடா நம்ம. மற்றது இங்கே வந்து இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்க்குறதுக்கு சரியான ஒரு உகந்த இடம் சேவல். அதான் கோழி விதை. அடுத்த சேவல் நீ, இந்த அடுத்த போடு நீ தான். காலையில் உருக்கி போட்டுருவானே சமைச்சு சாப்பிட போதாரியா காலமை சாப்பாடுக்கு. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சியும் கழுவி இது நன்றாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஜிக்கா வெங்காயம் எல்லாம் மட்டும். அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மக்களே. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் கோழியெல்லாம் வந்து கழுவி வச்சுட்ட முடிவா. இப்போ தேவையானது வெங்காயம் எல்லாம் மட்டும். ஓகே இந்த வந்து நம்ம வந்து நான் இது வந்து தாளிச்சு தான் சமைக்கிறேனே, நாட்டுக்கோழி தானே. தாளிச்சு விட்டு தான் வைக்கிறேன். வேறு லெவலில் இங்கே தாளிச்சு சமைச்சா 2 கோழியை பொறிக்கிறல்லே நம்முடைய தாளிச்சு போட்டு அதை போட்டு அவைக்கு எடுத்தாச்சு. கத்தி நாம தான் கொஞ்சம் சிக்கலாக கிடைக்கும் மக்களுக்கு. கிடையாது என்ன கத்தி நம்ம எந்த தடவை அடுத்து வர மறந்துட்டோம்டா இல்லை கிடைக்குதா? கத்தி கொண்டு வரல இன்னைக்குண்டா. சொன்ன நாங்கள் எடுத்து வைங்க அந்த ரதியமாக வைக்க. நான் அதில் வைக்கல. வச்சு அதில் வைக்கல, அவங்க மறந்துட்டாங்க போல. வெங்காயத்தோடைய எடுப்போம். எல்லா கறிக்கும் நமக்கு வெங்காயம் தான்டா மீது தேவை. எனக்கு வெங்காயம் இல்லாமல் ஒரு கறியும் சமைக்கல. மறுபடியும் தாளிக்கிறாரியா இது? வெங்காயத்தில் டேஸ்ட்டு தான் கறியை நல்லா கொண்டு வரது. அதுதான் அநேகமாக பாரு, நீ எல்லா கறிக்கும் வெங்காயம் போடுவாங்க. வெங்காயம் கூட போடுவாங்க. பொறிக்கிறண்டாலும் வெங்காயம் பொறிச்சு சாப்பிடுவாங்க. மற்றது என்னென்னு சொன்னால் சோறு வந்து நாங்கள் நேரத்துறை எங்களோட அத்தான் வந்து போட்டுத்தாரு. பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பசி அடிக்க காரணத்தினால எல்லாரும் ஒரு பக்கம் ஒரு வேலையை செஞ்சால் தான் குயிக்காக சமைச்சு சாப்பிடலாம். ஏன்னா இப்படி வந்து டைம் போயிடுது நல்லா. இப்போ நாங்கள் வெங்காயத்தில் உரிச்சு எடுப்போம். ரெண்டாமே இது இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்க முடியும். நம்ம வரக்குள்ள எதிர்பார்த்தோம் நம்மளா. ஏன்னா நம்ம வந்து நம்மளா வந்து பருப்போ மீட்டோ ஏதோ மரக்கறியோ வந்து சமைச்சு சாப்பிடுவோம். என்னதே வந்து ஆனால் இங்கே வந்தோடனே தெரியுது அப்படியே கோழி எல்லாம் மேயுது. நமக்கு நல்ல இடம் நல்ல இடம் பாருங்க மகளே. அதாவது இந்தியாவில் அந்த வில்லேஜ் குக்கிங் அந்த அவங்க சேனல் செய்யாங்கன்னு அந்த அவங்க வந்து வீடியோ எடுக்கிற வந்து இப்படி இடங்களா தான் இருக்கும். வயல் இறந்த கோழி எல்லாமே அப்படி ஒரு ஏரியா தான் இருக்குது. நல்ல இடம் தான். 10 நிமிஷம் சுற்றி வந்து ஒரு ஆக்களுமே இல்லை. இவங்க அத்தனை கடை கொட்டி தான் கடைசி கொட்டி வயல். ஓகே சனு, நகனை கட் பண்ணுங்க. நாங்களே இவங்க இறைச்சி கூட்டுறாங்களா நம்ம பார்க்கணும். ஓகே சரி. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து நம்ம கொஜ்ஜு காதில் மட்டும் மிக்ஸ் பண்ணது தான். ஓகே எங்கள்கிட்ட அத்தான் தான் வந்து இப்போ எல்லாம் செய்ய போகிறாரு. கொஜ்ஜு காத்துலாம் வர அளவுக்கு போடுவார்.
ஆனால் நாட்டுக்கோழி கொஞ்சம் உரைப்பு கூட பண்ண தான். நாட்டுக்கோழி ஒன்று சொல்லல, பொதுவாக வந்து இறைச்சிக்கு வந்து கூட கொச்சி காத்தல் போடுவாங்க. அது என்னென்னு தெரியல. ஏன்னா தான் அது உரைப்பு கூட போட்டு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமே. ஓகே. கல்லுப்பு. ஓகே. தேசிப்புளி. தேசிப்புளி. ஆனால் தான் நாங்கள் சமைச்சிருக்கோமே தான் முட்டை பொரிப்போம். மற்றது இந்த கிழங்கு பொரியல் அப்படியான இந்த பொரியல் எல்லாம் செய்வோம். கூட இந்த இறைச்சி கறியும் தான் சமைக்க தெரியும் எங்களுக்கு உண்மையிலே. என்ன தெரியாம கொஞ்சத்தோட போட்டு அப்படின்னா நம்ம தெரியாது வீட்டாக சமைப்பாங்க. அதுதான் அதுதான் வேலை இல்லை. இப்போ சொன்னீங்கன்னா ஊர்லண்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தான் நாங்கள் வந்து அடிக்கடி வந்து சமையல் போடுவாங்க. ஏன்னே அதில் வந்து எங்களோட அத்தான் தான் மெயினாக சமைப்பார். அவரை ஹையால் சமைச்சா சொல்லி வேலை இல்லை, அப்படி டேஸ்டாக இருக்கும். ஊற வைக்கணுமா என்ன தான்? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் சமைச்சாது. ஓகே. அது என்னதான் தான் இப்போ எல்லாம் சேரும் என்ன தான்? உப்பு புளி எல்லாம் ஒன்றா சேரும். ஓகே. அதுக்கு தானே இப்படி செய்வாங்களாம். இப்போ நம்ம எதை செஞ்சு போடணும், நம்ம தாளிக்கிற வழி பார்ப்போம். இது இல்லை இல்லை இது அடுப்பில் கொதிச்சு இதை இறக்கி வச்சு தாளிச்சு போட்டா சரி. சுட சுட செஞ்சால் சரி என்ன. ஓகே. முக்கிய மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம இறைச்சை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சோம். அதாவது இப்போ அடுப்பு மூடிது நாங்கள் வெளியில். இப்போ வந்து நாங்கள் இறைச்சி வைக்கணும் என்ன அடுப்பில். ஓகே. அடுப்பு கல்ல கொஞ்சம் நெருக்கம் தானே. என்ன கொல்லி தான் அது? காட்டுக்கொல்லி தானே தான். நெருப்பை பாருங்க மகளே எப்படி முடிவுண்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்ணாலைக்கு பிறகு ஒரு நாட்டுக்கோழி விருந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அது இப்படியான இடத்த சாப்பிட்றோன்னு ஜாலி சந்தோஷமாக இருக்கு மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இறைச்சி வந்து நாங்கள் எப்படி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கேன்னு சொல்லி. ஓகே. அதான் இந்த இறைச்சி வந்து தண்ணி விடுமா? தண்ணி விட்டு தானே வச்சு கொதிக்கும். அந்த இறைச்சி இருக்கிற தண்ணியிலேயே இறைச்சி அமைஞ்சா சரி. நம்ம தண்ணி விட தேவையில்லை. அடுத்தது நம்ம போட வேண்டிய சாமான் எல்லாம் வதக்கி போட்டா சரி. ஓகே. அதாவது மக்களே எனக்கு இது உண்மையில தெரியாது நாட்டுக்கோழி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி. அதான் நம்ம சொல்லி தராரு. அடுத்தடுத்த சமையல் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுக்கு நான் நிற்கும் போது அதான் இப்போ சொல்லி தந்த வீடியோ பார்த்து சமைப்பேனா. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சனு வந்து தீவிரமாக வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. கடும் வேலை எல்லாம் செஞ்சவர் கடைசியில் தக்காளிக்கு அறக்கிறேன் மறந்து வைத்தார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே இந்த தாளிக்கிறது தேவையான பொருட்களை பாருங்கள். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கொச்சிக்காய், கருவேப்பிலை. அதான் கொச்சிக்காய் என்னதுக்கு தான் பச்சை கொச்சிக்காய் வந்து தாளிக்கிறதுக்கு போடணுமாண்டு நம்மளோட கட்டால் ஷெஃப் சொல்லி. ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் வேறு வித்தியாசமான சமையலாங்கண்ணா அவ்வளோ தான். இப்போ நம்ம ஒரு மாதிரி சமைப்போம், வீட்டில் ஒரு மாதிரி சமைப்பாங்க. மற்ற நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து மேலே அங்கெல்லாம் விளைஞ்ச வழியாக தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு சமையல் நம்மளோட. ஒரு டவுட்ல கேட்டேன்னா நம்ம குழம்புக்கு கொச்சிக்காய் போடுறோம் என்னதுக்கு தேவைன்னாரு கொச்சிக்காய் தாளிக்கிறதுக்கு போட்டால் டேஸ்ட் அதிகம். அதாவது நம்ம அந்த இறைச்சிகளுக்கு வந்து எவ்வளோ உறுப்பு போடுறோமோ அளவுக்கு டேஸ்ட் அதிக மாட்டோம். நாங்கள் குழம்புக்கும் வந்து இப்போ கொஞ்சம் கூட தான் இறைச்சி கொச்சிக்காய் போட்டிக்கும் நல்லா இருக்கும் என்ன தான். உரைப்பு கூட இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் நம்ம வெளிநாட்டில் எப்படி தான் சமைக்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் படி சமைக்கிறா இல்லை என்ன மாதிரி? ஒரு நாளைக்கு ஒரு ஆள். இப்போ நம்ம சேர்ந்து சமைக்கிறோம்டா எல்லாரும் சேர்ந்து 5 பேர் 5 பேரும் ஒன்றா வேலை செஞ்சு ஒரு அப்படியே சமைக்கலாம். ஒரு ஆள் மற்ற மீன் இறைச்ச வட்டி எடுக்க, மற்ற கொச்சி வெங்காயம் பட்டு ஒரு ஆள் அப்படி வரும். ஆனால் அதான் வெளிநாட்டில் வந்து நிறைய அனுபவங்கள் கிடைச்சிக்கும் தான். நம்ம இங்கே வரைக்கும் இருந்து போகும்போது நம்ம சின்ன பிள்ளையா விளையாட்டுத்தனமாக தான் போவோம். அங்கே போனால் தான் எல்லாம் கற்றுக்கொள்றோம். போய் தான் எல்லாம் அடிபட்டு நொந்து நூலாகி இதான் வாழ்க்கைன்றது வரும். உண்மையா அது உண்மைதான் மக்களே. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது ஒன்றுமே தெரியாது, விளையாட்டு பிள்ளையா போவோம். அங்கேருந்து போனால் தான் நமக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைக்க மட்டும் தெரியும். ஓகே. ஆனால் ஷானு இப்போ தாளிக்கலையானு, அதாவது இந்த கோரி இதெல்லாம் அழிஞ்சது. உரைச்சி அவிஞ்சி அதுக்கப்புறம் தான் சரி. ஓகே. இப்போ வந்து சட்டியில் வந்து எல்லாம் வந்து அவிஞ்சு வந்துருக்கு. இப்போ ஷானு அது வந்து இறைச்சி வந்து தண்ணி விடுண்டா தானாவே தெரியும். நம்ம ஒருக்கா கருங்கோழி சமைச்சோம் ஞாபகம் இருக்கா? இல்லை கனநாள் தானே கொஞ்சம் மறந்து வைத்து நீ. அதான் இதுக்கு வந்து தேங்காய் விடுறா தான். தேங்காய் பால் கொஞ்சமா விட்டா நல்லா இருக்கும். ஓகே. தேசிப்புளி விட்டுக்க நாங்கள் விட்டு நம்ம இறக்கும் போதும் விட்டு எடுத்தா சரி. தாளிச்சு எல்லாம் போட்டு அப்போ தேங்காய் திருவுருண்டா ஷானு திருவிட்டா சரியா வர கொடியா மக்களே. பாதிகள் சொன்னா எங்களோட கூட்டத்தில் வந்து சனு தானே கொஞ்சம் சின்னான். அப்போ அவன் சொல்லிக்காம வந்து அண்ணா சாக்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடாது. அதான் வந்து அவனை இழுத்து படிச்சிடானே. இப்போ நாங்கள் என்னத்தை சொல்கிறோம்னு சொன்னால் இப்போ சும்மா கதைக்கு சொல்கிறோம். ஒற்றுமையா செஞ்சா தானே நம்ம வேலை அதான்டா இப்படி எல்லாருக்கும் இதே மனப்பாங்க இருந்தா நம்ம நல்லா இருக்கலாம். ஒற்றுமைதான் பலம். ஓகே.
இன்னும் என்னடா அனுஷனை காணல என்னடா அவளை நேரத்துக்கு நம்ம கோழி உரிச்சி கோழி வெட்டி அடுப்புலயும் வச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் மக்கள் உண்மையிலே எங்களோட ஒரு வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு சொல்லி. அதுவும் வந்து கவரேஜ் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உடனே அப்லோட் ஆகும். என்ன சரி இதில் வந்து கவரேஜ் சூப்பராக இல்லை. ஃபோன் நார்மல் கால் எடுத்தாலே கட் ஆகுது. அப்படிங்கிற வீடியோ. ஆனால் அதான் இன்னும் நேரஞ்சுன்னா அது அங்கிட்டே அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு 4G கவரேஜ் தான். ஆனால் உண்மையில் இந்த இடத்த கவரேஜ்லாம் தேவையில்லை எங்களுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இண்டே நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி போகும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது மக்களே. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நல்ல இடம். ஓகே தொடர்ந்து பாருங்கள் எங்களோட வீடியோவை. இறைச்சி கறியை வந்து அடுப்பில் இது கண்ணீரமாயிது. அதை என்ன செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விட்டிங்கன்னா தான் இறைச்சி. ஓ இப்போ பார்த்தீங்கன்னா மகளே எவ்வளோ வாடி இறைஞ்சி அவிஞ்சிக்கன்னு சொல்லி கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு ஓகே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கு பிறகு நம்ம தாளித்து போட வேண்டியதை போட்டால் சரி. அதான் உங்களோட கறியை இப்போ சாப்பிடணும் பண்ணுறீங்க தான். இப்போ பார்க்கறது பாருங்கள் என்ன சொல்லுவேன். இல்லை நீங்கள் போட்டால் எனக்கு விளங்கிட்டு தான். சின்ன பேர் நாங்கள் நோமல் பாட்டியானே தான். நாங்கள் போட்டால் தான் யோசிக்கணும். இப்போ நீங்கள்லாம் போட்டால் யோசிக்க தேவையில்லை. கணக்காக தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் மற்றணுமா. தண்ணி கொஞ்சம் மற்றின பிறகு நாங்கள் தாளித்து போட்டு இந்த கறிக்குள்ளே அதையும் போட்டு பிரட்டி எடுத்தால் சரி என்ன தான். ஓகே இப்போ நம்ம தாளிக்கிறோங்க தான். சரி ஓகே இதை நாங்கள் பார்த்தீங்கன்னு நமக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இறக்கி கீழே வச்சு போட்டு நாங்கள் இதே அடுப்பில் வந்து நம்மளோட அறுத்து வச்ச சாமான் தெரியும் உங்களுக்கு கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து போட்டு இந்த இறைச்சிக்குள்ளே போட்டு பிரட்டி எடுத்தால் இன்றைக்கான இறைச்சி கறி ரெடி ஆகிடும். ஓகே சொன்ன மாதிரி வந்து இறைச்சி கறி இறக்கி தான் இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். நாங்கள் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து பொரியத்தாச்சி அடுப்பில் ஏற்றணும். ஓகே எங்களை செப் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரியத்தாச்சி ஏற்றி போட்டு எங்கேயும் போகிறாரு. ஆனால் அவங்களுக்கு விளங்கிருக்கும் அவர் எப்படி சமைக்கிறாருன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சமையல்காரால் சமைக்கிற மாதிரியே விளங்குது. அவர் அனுபவம் தான் எங்களோட வாழ்க்கை. சரியா தான் சீரகம் ஓகே அத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தால இவர் சீரகம் எடுக்கார் எங்கிட்ட இருக்கத்தான் சீரகம் போட்டா சரி. நம்ம லேடிஸ் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் விடாம வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கி அந்த தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் எண்ணெய் விடுவாங்க. நம்ம வந்து பெஸ்ட்டுக்கு எண்ணெயை விட்டு நம்ம இப்ப நம்ம லேடிஸ் இல்ல தான் இப்ப நம்ம சமைக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சமைப்போம். பெஸ்ட்டுக்கு எண்ணெயை விடுவோம். ஓகே இப்போ என்னடா மக்களே வீட்டில் சமைக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து வெங்காயத்தை போட்டு தேங்காய் ஊற்றாமல் கொஞ்சம் அந்த தண்ணி வடியணும்னு சொல்லி வதக்குவாங்க. நாங்கள் அப்படி இல்லை அதான் சொல்கிறேன் நம்ம அப்படியே போடுவோம்ட்டு சரி. ஓகே எல்லாம் சரி தான். போகிறது படுத்தாஞ்சா படுத்து போதாஞ்சா என்ன தான் எல்லாம் செய்ய போகிறது ஒன்று தான். ஓகே ஃபஸ்ட்டுக்கு சீரகம் அதான் ஃபஸ்ட்டுக்கு சீரகம் மட்டும் பத்தா தான். ஓகே சீரகம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியான சாப்பாடுறீங்கன்னு சொல்லி வா பறக்குது தான். ஓகே அதான் கருவேப்பிலை மரம் இங்கே நாட்டிக்கல தான் நாட்டியம் இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே வயலுக்கு போனாங்க ஆஞ்சிட்டு வந்தேன். ஆனால் தான் இங்கே உண்மையிலே காட்டுக்கு எவ்வளோ கருவேப்பிலை தான். நாங்கள் நின்று தானே புலனருவே இந்த காட்டுக்கு வளர்ச்சி கருவேப்பிலை தான் என்ன மனம் என்ன தான் காட்டு கருவேப்பிலை. அது தூரத்தில் இருந்தாலும் மனத்துக்குண்டாப்பா மார்க்கெட்டில் வாங்குறத விட வந்து வாசமாக இருக்கு. இப்போ நீங்கள் ஊருக்கு போகலாம் ஆஞ்சிட்டு போகலையா அப்படி இல்லைண்ணே. நான் வீட்டை போகலாம் ஆஞ்சிட்டு போகிறேன் தான். நான் இங்கேருந்து கொண்டு போகிறேன் பால் அடுத்து வீரப்பழம் பாலப்பழம் கொண்டு இங்கே இருக்கு மேலே தான். அதான் இங்கே கரடியில் எங்களுக்கு வந்து கரடி இருக்கு. ஒரு ஆள் இருக்கிறாரு கரடி ஆளை பிடிச்சி அவர் பேர்டு ஆள் தான். அவங்களை சொல்லி காட்டில் வர்றது காட்டில் போகும்போது தனியாக தான் போனவர் போகும்போது ஆளை கரடி போட்டு தாடி போட்டு கடிச்ச ஆள் கடும் சீரியஸாக கலந்தவர் சீரியஸாக கலந்து இப்போ தப்பிட்டாரு. கடவுளே இப்பயும் தனியாக தான் போவார். சனு பாத்தியா என்னன்னு சொன்னால் நம்மளோட பழங்குடியினர் ஒரு ஆள் வந்து இந்த காட்டுக்குள்ளே வேட்டையை வைக்காருல அப்போ வந்து கரடி பிடிச்சால கடிச்சு இவர் சீரியஸாக கிடந்து வரேன்டா. இதுக்குள்ளே கிடக்காடா இதுக்குள்ளே வீரப்பழம் எல்லாம் கிடக்காடா பெரிய காடுறாரு. அதாவது இப்போ நாங்கள் நிற்கிற காட்டுற தொடர் என்னதான் அது அதில் தொடர் தான். கவர்னருக்கு சேர்ந்து தான் இப்போ நாவலடிக்கு இங்கால வந்து அந்த கவர்னருக்கு சேர்ந்த ஆடுதான். இப்போ இது வந்து வாகர அந்த டைமில் மற்ற சொல்லையும் கூடாது. அந்த பழைய பாட்டிக்கு தெரியும் இந்த வாகர காட்டோட சேர்ந்த யுத்த டைம்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியாலாம். ஓமடியா மடு ஆனால் தான் நான் ஃபெஸ்ட்டுக்கு இந்த ஊர் அப்படின்னு நான் அதாவது ஓமனியா மடுன்னு சொல்லி பேச்சு வழக்குல ஓமனியா மடு. ஆனால் எழுத்து வழக்குல வழக்கு வந்து ஒமடியா ஒமடியா மடு. ஆனால் உண்மையிலேயே நல்ல கஷ்டப்பட்டாங்க இங்கே கஷ்டப்பட்டாங்க. தொழில் எல்லாம் என்ன சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க தான் கஷ்டப்படுறாங்கன்னு.
மீன் பிடி அதெல்லாம் இருக்கு நினைக்கிறேன். மீன் பிடி இருக்குது இங்கே ஓமடியா மடுவில் குளம் இருக்குது. குளம் இருக்கு. குளம் இருக்குது. முன்னாடி மீனவர் சங்கம் எல்லாம் இருந்தது. இப்போதைக்கு அதெல்லாம் இயங்குறதில்ல. குளம் உடைச்சி கிடக்குது கட்டு. இனி அவங்க அன்றைக்கு அந்த வாடு ஏதாச்சும் தொழிலை செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதான் நீங்கள் இப்போ எத்தனை நாளுக்கு வந்து வரும் அங்கேருந்து? நான் நேற்று வந்தேனா நாளைக்கு போயிடுவேன். நாளைக்கு போகிறேன். இப்போ நான் இங்கே மாடு பார்க்கறதுக்கு ஆள் வச்சிருக்கேன். நான் இப்போ வயலை பார்த்து போகிறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கட சைடு தான் வெள்ளாவளி போகிறது அப்படியே நாங்கள் தான் கிடக்காங்க. நம்ம நீலாவணை நீலாவணெல்லாம் கிடக்கு தான். நீலாவணாக்கள் தான். ஓ இப்போ ஒரு ஐயா இவடத்தை வந்து கதைச்சாரா இப்போ மண்டூர் ஐயா என்ன அதான் கடை பெரியப்பா பெரியப்பா நீலாவணை மண்டூர் 35 அப்படி அங்கே பாட்டு தான். ஆனால் இது வந்து உண்மையிலே அந்த குடியேற்ற காணி எல்லாம் தான் 2010 கொடுத்ததானே மகாவலி திட்டம் என்றாலும் குடியேற்றம் தான். அதாவது 2011ஆம் ஆண்டு 2011 இங்கே குடியேற்றம் இல்லை. நாங்க வந்ததான் 2011 குடியேற்றம். அதுக்கு பிறகுதான் இந்த ரோட்டெல்லாம் போட்டு இப்பதான் என்னதான் மேலே இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு நினைக்கிறேன். நான் ஆகஸ்டாட்ல வந்து உண்மையிலே எங்கூட அங்கிருந்து வந்து இல்லை தான் அங்க மாடு வச்சுக்கிறதுக்காக மாடு வச்சுக்கிறதுக்காக வந்தேன். இங்க வந்து நீங்க பரவாயில்ல. அது வந்து இப்போ பூர்வீக குடி ஆயிட்டு. ஆனால் உண்மையிலே அதான் கஷ்டமா தான். எவ்வளோ தூரமா தான் நம்ம ஏரியாவில் வந்து பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தான். சரியா 112 கிலோமீட்டர். இங்கே வரைக்கும் எங்கட வீட்டுல இருந்து நான் பைக்ல செக் பண்ணி வந்தேன் மீட்டர். பாரத்துக்கு மட்டும் 112 வந்து பாருங்க 250 கிலோமீட்டர். அதுலயும் வந்து சில கிலோமீட்டர் ஹாட்டாக நமக்கு எல்லாத்தையும் கிலோமீட்டர் போறலாம் லொக்கேஷன்ல. உண்மையிலே பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் உண்டு. பெட்ரோலே போகாமே தான் உங்களுக்கு 2500 ரூபாய்க்கிட்டு. நம்மட பைக் அந்த நம்மட பைக்காக அது கொஞ்சம் குறைவு. பெட்ரோல் பாவிக்கிற பைக் தானே. நான் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வந்தா வந்து போகலாம். ஆனா இப்ப என்னன்னு சொல்றேன் இதுல இங்க புதுசா வராங்கள தான் அது புதுசா இருக்கு உங்களுக்கு எல்லாம். அதான் நாங்களுக்கு இப்ப என்ன நினைக்கிறேன் பெங்களூர்ல இருந்து தும்பகணி போற மாதிரி ஆகி வேண்டிய மாசத்துல 4 வந்து வரும். ஆனா தான் நீங்க முதல்ல வந்து ஃபுல்லா இங்க தான் நீங்க கொஞ்ச நாள் வெள்ளாம வெட்டி சீசன்ல அந்த ரெண்டுக்கு நான் இங்க நின்றியானு ஞானன்றதை விட நான் இப்ப வயல் வேலை இப்ப வரம்பு வைத்தணும் மற்ற அது விதைப்புக்கு நிக்கணும் கட்டாயம். அதே மாதிரி வெட்டுற டைமுக்கும் வெட்டி நெல் எல்லாம் விற்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நிக்கணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வதங்கி வருது தானே தான். தக்காளி பழம் கடைசியாக தான் போடுறேன். ஓகே அதானும் வெளிநாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கப்படணும் நீங்கள் வெளிநாட்டில் நான் இங்கே இருக்கும்போது சமைச்சிருக்கேன். இங்கே தனியாக நின்றுருக்கேன் அந்த டைமில். அந்த டைம்ல சமைச்சிருக்கிறேன். நான் ஃபுல்லாக சமைக்க ஓரளவுக்கு தெரியுமென்ற ஃபுல்லாண்டில் நம்மளோட சமைக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இல்லை தான் உண்மையில இங்கிருந்து வெளிநாட்டில் போறாங்களா தான் சொல்லிட்டு போறேன். நல்ல காய்ச்சல்றாண்டு அங்கே போனால் தானே நம்மளோட கஷ்டம் நமக்கு கஷ்டம் சமைக்கணும். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா சுற்றி திரும்ப தான் உண்மையில வெளிநாட்டு போனால் சமைக்கணும்னு சொன்னால் என்ன செய்யுது அந்த இடத்து செய்யத்தாமணும் எல்லாரும் வந்து போதாமணும் என்ன தான் சரி என்ன சொன்னாலும் கேட்கத்தாமணும். அங்கே அதாவது முடக்கெடுத்து நின்று அடியும் விடும். நம்மட எல்லாத்தையும் ஏர்போர்ட்டோட விட்டுட்டு போயிடும். வரும்போது தான் எடுத்து வரணும். வரும்போது வீட்டுல பிளேட்டு கழுவ மாட்டோம். சாப்பிட்ற பிளேட்டும் கூட கழுவ மாட்டோம். அதுதான் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்குற தருவாயிலுக்கு வந்திக்கும் என்னதான். ஓகே நம்ம இப்போ இறக்கி இந்த கூட்டணும். ஓகே இந்த இறக்கி வச்சு கறியை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுப்பில் வச்சு இந்த தாளிச்ச எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே கொட்டி பிரட்டி மிக்ஸ் பண்ணா சரி என்ன தான். ஓகே தலைப்பால் பண்ணணும் என்ன தான். ஓகே தலைப்பாலை விட்டு அதுக்கு மேலே அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தலைப்பால் இதை விட்டா சரி. ஓகே ஓகே இது இறக்குங்க தான் நீங்கள் இப்போ. ஓகே தலைப்பால் விட போகிறோம் நாங்கள். அப்படியா கொதிச்சு வருது. ஓகே எங்கட சனுதான் வந்து தலைப்பால் விடுறாரு. ஓகே நாங்கள் தலைப்பால் ஏன் மக்களை கூட வரோம்னு சொன்னால் கொஞ்சம் கூட்டுருந்தாலும் இங்கே தான். அதாவது நிறைய பேர் நிற்கிறோம் கூட்டு நான் பின்னாடி அடிப்பான மக்கள் மேலே தான் எனக்கு இறைச்சியை விட தான் கூட்டு அதை நல்லா இருக்கிறது. அது உங்களோட கூட்டுமே நல்லா இருக்கத்தான். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு பிறகு நம்ம தாளிச்சதை போட்டு பின்னாடினா சரி. ஓகே ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இறைச்சி நல்லா கொதிச்சு வத்தி வந்திக்கி நாங்கள் இப்போ தாளிச்சதை வந்து அதுக்குள்ளே போட்டு பிரட்டப்புறோம். இனி வந்து நாங்கள் இறைச்சி இறக்குற தருவாயில் தான். ஓகே தான் போடுங்க தான் போடுவாங்க. ஓகே இல்லை ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு அடிப்படையான சாப்பாடு ஏற்கனவே வந்தால் தான் இறைச்சி கறியை சாப்பிடல தான் சோயா மீட்டு பருப்போட சமாளிச்சுட்டு போகிறோம். நாங்கள் காட்டுக்குள்ளே என்ன கிடைக்கிறதா தான் சாப்பிட்றேன்.
இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷத்தினால் நாட்டுக்கோழி வண்டி போட்டி ஊர் எல்லாருமே ஏந்திரிங்க இப்போ 6 வழி வரையும் ஏந்திரிக்கிறோம். உண்டாப்பா. அதான் நிறைய தான் கோழி கிடக்கு வீட்டு 10 கோழி வருமே தான். பரவாயில்ல தான் கோழி கிடக்குறோடியா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமைச்சு முடியுது மக்களே. சாப்பிடும்போது வீடியோ தொடர்றோம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மிதுவாக்கள் சிறந்த முறையில் ஒரு நாட்டுக்கோழி என்ன இறைச்சி குழம்பு இந்த காட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்றது வந்து ஒரு சொர்க்கத்தில் வந்து நமக்கு ஒரு விருந்துகார மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இவ்வளோ நேரம் எங்கே போனோன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் இடைக்குள்ளே ஒரு காய்ச்சல் மாதிரி ஒரு கண் முகத்தெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் லைட்டாக தடம்பலும் காய்ச்சல் மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வெளிக்கன் தானே, அதாவது ரிதி தானே அந்த டவுனுக்கு போயிட்டு அந்த மெயினுக்கு போயிட்டு அங்கே அப்லோட் பண்ணி பார்த்தோம். வீடியோ வந்து அப்லோட் ஆகலை. அதுக்கப்புறம் வெளிக்கந்தையை போனாங்க. வெளிக்கந்தையில் போய் தான் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணி வந்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ. இப்போ நாங்கள் இது வந்து அடுத்த நாள் தான் இதை வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அடுத்த நாள் இப்போ இன்றைக்கு காலையில் 10-11 மணிக்கு தான் அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நேற்று அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போடுறதுக்கு நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா வெளிக்கந்த இடத்து தான் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி வந்து சமைச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கதிஷ் என்ன எங்களோட நண்பன் வந்து அதான் பார்ப்போம். சாப்பாடு போடுங்க பார்ப்போம். ஓகே, அதான் சாப்பாடை போட்டு ஒரு விருந்து இறக்குள்ளேயுமே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தா பிறகு காணும் எனக்கா. இன்றையிலேருந்து டயட் என்ன சொன்னா தானே குழம்பு கூட்டுக்கலாம் ஊத்துங்களா எனக்கு. என்னடா சின்ன கேப்ல கொஞ்சம் கறி எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். இவ்வளோ முடிச்சிட்டீங்களா? இல்ல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பசியும் தான் நல்லா கறி சாப்பிடணும். அவ்வளோ காணும் எனக்கா. குழம்பு கூட்டு கொண்டு வச்சுங்க. கூட்டு மட்டும் சொன்னேன் நான் மிச்சி கொஞ்சம் கிரேவி இருப்பாண்டு குழம்பு. ஆனால் அவர் சொன்னார் வத்தல் குறைஞ்சு சொப்பப்படி இருக்குமா வண்டி. ஓகே ஓகே சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா பயங்கர டயர் மேக்கர் உங்களோட பார்த்துருப்பீங்க அந்த காட்டுக்குள்ளே வார எப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி வரணும் வீராப்பா திருப்பியும் போயிட்டு. அதை விட ஒரு கஷ்டமான இடம் என்னென்னா வீடியோ அப்லோட் ஆகலை டக்குன்னு. நார்மல் போகிறீங்க அவரேஜ் இல்லை. எவ்வளோ வரும் வெளிக்கந்தைக்கு அவ்வளோ வெளிக்கந்தையை போனாங்க. கிட்டத்தட்ட அது 30 கிலோமீட்டர் தாண்டிக்கிறா. அங்கேருந்து 15 கிலோமீட்டர் கிட்ட சந்திலேருந்து அங்கே ரெதியான சந்திலேருந்து இங்கே 15-30 போகிறதுக்கு 30 வாரத்துக்கு 30 அது 60 கிலோமீட்டர் ஃபுல் டயர்ட் ஆனது. வேறு லெவல்ண்ணா. உண்மையிலே அவரை சமையல் அனுபவத்தை பார்த்தா என்னன்னு சொல்கிறேன். வீட்டில் வைக்கிற அந்த பெண்கள் சமைக்கிறோட சமைச்சிருந்தா என்ன போடணும்னு சொல்லி எங்கே ப்ரோ தண்ணி எடுக்க போய்க்காருண்ணே. நல்லா இருக்கு மகளே, அந்த மாதிரி தான் இருக்குப்பா. ஒரு ஆமலே கோழி சாவலாம். இந்த சாவல் ரெண்டையுமா சாவல் கோழி கடவுளே. என்ன இது நைட்டும் சேர்த்து சாப்பிடலானே. நைட்டுக்கு எங்கே நைட்டுக்கு ஏதாவது நம்ம அங்கே போய் பார்க்க முடியும். சரியில்லை மீன் பிடிக்க போனா காட்டு பக்கம் என்ன சொல்றது, அது வந்து இருட்டாகி தானே. இப்போ நம்ம நாளைக்கு விളിக்கிறோன்னே போய்க்க நம்மளோடக்கு நாளைக்கு தான் வீடியோ ஷூட் ஏறிக்க ஒழுங்கானே. நைட்டுக்கு வீடியோ எடுத்து நாட்டுக்கோழி அதான் ப்ராய்லர் இதுக்கு ரஜி அது வந்து என்ன சொன்னால் அவர் நல்லா அவிச்சு ஒரு போட்டு ரஜி. நாளைக்கு இப்போ சும்மா சட்டப்படி நீங்கள் பச்சை வச்சுக்காக குழம்பு கூட்டுங்க. ஓகே மக்களே, அருமையான சாப்பாடு. மித்தவர்கள் பசிலை பானல். நான் பீரி அப்ளை பண்ணி எத்தனை மணிக்கு வந்து காட்டுவோமா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மணிக்கு வாங்கிக்குமா. 5:49 5:49. நாங்கள் இங்கே வரக்குள்ள 12 மணி கிட்டத்தட்ட 5 மணி தேலம் 5:30 மணி தான் முடிச்சுக்க. நாங்கள் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற மகளே. பார்த்து லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மட்டும் வீடியோவில் சந்திப்போம். பாய்.